கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பேரையும் பார்த்து பேசுகிற ஒரு காரியம், கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளையா நீங்கள், கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சிக்கிற தேவ பிள்ளையா, ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனா, ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையா, ஒரு நல்ல வாலிபனா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆவியானவர் சொல்லுகிறார் உங்களுடைய தலையை அவர் உயர்த்த விரும்புகிறார். தேவ சித்தத்தை செய்யணும்னு நினைக்கிற உங்களை அவர் உயர்த்தி வைப்பார், அவருடைய திட்டங்களில் உயர்த்தி வைப்பார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஜெபிக்கிறவர்கள் தலை சிறந்தவர்களாக இருந்தாங்க. தானியலுடைய காலகட்டத்தில் தானியல் தலை சிறந்தவர்களாக இருந்தார். அதே போல் தேவ ஜனமே, உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் தலை சிறந்தவர்களாக இருப்பீங்கன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த அருமையான கால வேளையில் ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிறார். ஜெப நேர குடும்பத்தார், இந்த வார்த்தைகளை நீங்கள் எங்கேருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பாயிண்ட் பண்ணி சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? உங்களை அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவரை நடத்தி கொண்டு வந்தார், இனிமேலும் நடத்துவார். நீங்கள் தேவ திட்டத்தில் ஒரு நபர். ஒரு அல்லையில நீங்கள் சொல்லிக்கலாம், உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இந்த வசனங்களை நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஒரு முக்கியமான நபராக, தேவ திட்டத்தில் ஒரு முக்கியமான நபராக ஆண்டு வச்சிருக்கிறார். சில விஷயங்கள் உண்டு, நம்ம கவர்மெண்ட் நிறைய விஷயங்களை மறைமுகமாக செய்யும். அதில் அந்த ஐஎஸ்ஆர்ஓன்னு சொல்லுவாங்க, இதில் நடக்கிற விஷயங்கள் வெளியே தெரியாது. தேவ ஜனங்களே, ஆண்டவரும் தம்முடைய சித்தங்களை இப்படி மறைவாக வச்சிருக்கிறார். அதில் ஒரு குறிப்பிட்ட நபர் தான் நீங்கள் இல்லாமல் சில விஷயம் நடக்காது. பவுல் அந்த யூரோக்ளிதான் சொல்லக்கூடிய அந்த புயல் அடிக்கும் பொழுது அந்த படகுல எவ்வளோ முக்கியமான நபராக இருந்தார் பாருங்களேன். அந்த பவுலின் நிமித்தமாக அங்கே இருந்த அத்தனை கைதிகளும், அங்கே இருந்த அத்தனை பயணிகளையும் கர்த்தர் பாதுகாத்தார். அதே போல் உங்கள் நிமித்தமாக ஒரு பெரிய பாதுகாப்பு உங்கள் எல்லைகளுக்கும் தேசத்திற்கும் உங்கள் வீட்டுக்கும் உண்டாகும். ஏன்னா நீங்கள் தேவ திட்டத்தில் உள்ள ஒரு பகுதி. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை நடத்துவார், ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். எவ்ரி ஃபெயிலியர்ஸ் ஆர் கோயிங் டு பி அ கிரேட் சக்ஸஸ். எல்லா தோல்விகளும் உயரத்தை அடைய உதவி செய்ய போகிறது. தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படியாம். நீங்கள் தோற்று கொண்டு இருக்கிறீங்களா, சோர்ந்து போயிருக்கிறீங்களா, ஆண்டு சொல்லுகிறார் வெற்றி உங்ககிட்ட இருக்குது. அதனால தான் நீங்கள் தோக்குறீங்க. தோக்குறவங்களால் மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியும். ஏதோ ஒரு விஷயத்தில் சோர்ந்து போய் நீங்கள் என்ன செய்யலாம், தளர்ந்து போயிருக்கலாம். ஆவியானவர் உங்கள்கிட்ட முகமுகமாக பேசுகிறாரு. நீங்கள் ஆண்டருக்கு தேவை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு. சங்கீதம் 50:23 வசனம் சொல்லுகிறது, சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தேவ ஜனங்களை, 2 விஷயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்குறார் உங்கள்கிட்ட. எல்லா சூழ்நிலையிலையும் சோத்திரம் பண்ணுங்க, நெருக்கத்திற்காக சோத்திரம் பண்ணுங்க. நிறைய பேர் தேவ ஜனங்கள் இன்னைக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், நீங்கள் தாயின் கருவிலிருந்து வெளியே வரும்பொழுது உங்கள் மூச்சு நின்று இருந்துன்னா இன்றைக்கி இந்த உலகத்தையே பார்த்துருக்க மாட்டீங்க. வேதம் கேட்குறது, தாயின் கருவில் எலும்புகள் உண்டானது எப்படி? அப்போ தாயின் கருவிலிருந்து உங்களை பாதுகாத்தார். நீங்கள் வெளியே வந்த உடனே உங்களுக்கு ஆகாரம் தேவை என்று தெரிந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு சுயமாக எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவர் ஒரு தாயை நியமித்து பால் கொடுத்தார். ஒரு ஆட்டுக்குட்டினாலும் சரி, பிறந்த உடனே தாய்ப்பால் குடிக்க ஆரம்பிக்கிறது. எல்லாமே ஆண்டவர் அழகாக முன்குறிச்சிருக்கிறார். எப்படி நீங்கள் வளரணும்னு எல்லாமே செட்டில் பண்ணிட்டார். அநேகருக்கு பயம், ஐயோ நான் படித்தால் தானே உயர்வு, நான் வேலை செய்தால் தானே உயர்வு. எல்லாமே தெரியும், உங்களுக்கு இவ்வளோ வருமானம் வேணும், உங்கள் குடும்பத்திற்கு இவ்வளோ தேவை இருக்குதுன்னு ஆண்டவருக்கு நன்கு தெரியும். தேவ ஜனமே, வாழ்க்கையிலே அநேக முறைகளில், அநேக இடங்களில் தேவ மனிதர்கள் கூட தவறின சில விஷயங்கள் உண்டு. அதை தேவ ஜனங்கள் தவறக்கூடாதுன்னு அவர்கள் சொல்லும் பொழுது இருதயத்தில் நீங்கள் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கலாம். என்ன தெரியுமா தவறு? என்னுடைய இந்த விஷயத்தில் கர்த்தர் கரிசனையாக இருப்பாரா? என் வருமானத்தில் அவர் கரிசனையாக இருப்பாரா? என் குடும்ப விஷயத்தில் அவர் கரிசனையாக இருப்பாரா? என் தொழிலில் அவர் கரிசனையாக இருப்பாரா? என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் கரிசனையாக இருப்பாரா? இந்த ஊழியத்தில் ஒரு சின்ன ஊழியம் தானே செய்கிறேன், இதையுமா ஆண்டவர் பார்ப்பாரு? எனக்கு எல்லாத்துலேயுமே உதவி தேவை இருக்குது, இதெல்லாம் அவர் செய்வாரா? இல்லை நானே செஞ்சிடவா? ஆபிரகாமுக்கு 2 கேள்வி வந்துச்சு. ஆண்டவர் தரக்கூடிய வாக்குத்தத்த பிள்ளையா, இல்லை நானே முயற்சி பண்ணி ஒரு பிள்ளையை உருவாக்கிக்கிட வேண்டியம்மா? ஏன்னா அதுவுமே என்னுடைய பிள்ளை தானே அப்படின்னு தான் அவர் என்ன செய்தார், மனைவியினுடைய ஆலோசனையை கேட்டு அடிமை பெண்ணை திருமணம் பண்ணினார். அதன் மூலமாக வந்த ஒரு சேனை தான் இன்றைக்கி நீங்கள் தேசத்தில் பார்க்குறீங்க. தேவ ஜனங்களே, என்றைக்குமே தேவனால் நீங்கள் கைவிடப்படுவதே இல்லை. தேவன் நீங்கள் செய்கிறத கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அது சின்ன விஷயமா இருந்தால் கூட God is concerned about it. கர்த்தர் உங்களுடைய சின்ன விஷயத்தை கூட அவர் கவனித்து கொண்டு இருக்கிறார். இதை நான் ஏன் சொல்லுகிறேன்னா, நிறைய பேர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் படித்தாதான் வாழ்க்கை, நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது, நான் கடன் வாங்கி படித்து கொண்டு இருக்கிறேன், இதில் நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது. ஆண்டு சொல்கிறார், நீங்கள் தைரியமாக இருங்க, உங்கள் இருதயத்தை தைரியப்படுத்துங்க. எல்லா ஃபெயிலியர், எல்லா போராட்டமும் நீங்கள் ஆண்டுக்கு நன்றி செலுத்தணும். உபத்திரவத்தில் நன்றி செலுத்துங்க.
நிறைய பிள்ளைகள் வந்து கடன் வாங்கி படிச்சுட்டு இருப்பாங்க. கல்வி கடன்லாம் வாங்கியிருக்கலாம், ஏதோ ஒன்று, இங்கிலீஷ் ஒழுங்காக வராமல் இருக்கலாம், கஷ்டப்பட்டு பெரிய படிப்புக்குள்ளே தலையை விட்டுருப்பாங்க. ஆனால் படிப்பு மண்டையில் வராமல் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஃபெயிலியர்ஸ்க்காக நன்றி செலுத்துங்க. ஏன்னா தேவனுடைய பெரிய பெரிய திட்டங்கள் வந்து நிறைய நேரம் நம்ம உடைக்கப்படும் பொழுது, நம்ம வந்து பலவீனப்படும் பொழுது, தோற்கடிக்கப்படும் பொழுது, கர்த்தரே நமக்கு பலனாக வர்றதுக்கு முன்னாடி நம்ம தோற்கடிக்கப்படுவோம். தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் தோற்கடிக்கப்படுகிறீங்கன்னா நன்றி செலுத்துங்க. அதான் வேதம் இன்னைக்கு காலையில் ஆண்டு சொல்கிறாரு, சோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சந்தோஷத்தில் மட்டுமல்ல, துக்கத்திலையும் சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கூடவே இருக்கிறார், கர்த்தர் வழி நடத்துகிறார், நம்மளை பலப்படுத்துகிறார். உங்கள் ஃபெயிலியர்ஸுக்காக நன்றி செலுத்துங்க, உங்கள் தோல்விகளுக்காக நன்றி செலுத்துங்க. ஜெபிக்க முடியலையா, அதுக்காக நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஜெபிக்க வைப்பீர், என் மாம்சத்தை ஜெயிக்க வைப்பீர். சோர்ந்து போகாதீங்க. பிசாசு வந்து பைபிள் வாசிக்க தடை பண்ணுவான், நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த பிசாசு என்னை சோதிக்கிறான், ஆனாலும் நன்றி அப்பா, நான் உங்களை விட்டு தூரம் போக மாட்டேன், இன்னும் ஜெபிப்பேன். உபாசிக்க விடாமல் தடை பண்ணுறானா, குடும்பத்தில் அன்பு இல்லாமல் தடை பண்ணுறானா, சோத்திரம் பண்ணுங்க. நன்மைக்காக சோத்திரம் பண்ண, நீங்கள் தீமைக்காக சோத்திரம் பண்ணுங்க. பிசாசு போராடும் பொழுது சோத்திரம் பண்ணுங்க. ஆவிக்குரிய யுத்தம் வரும் பொழுது சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆண்டரை மகிமைப்படுத்துறீங்க. ரெண்டாவது விஷயம், ஆண்டர் இடைப்படுகிறாரு. தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பு வெளிப்படுகிறது. தேவ ஜனங்களே, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை தாரான்னு சொன்னார், தாராருன்னு சொல்லிட்டாருன்னா அவர் தருவார். அதனால் அவர் ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணணும் அவசியம் கிடையாது. அவர் இந்த தருவாருன்னு சொல்லிட்டாருன்னா அதை தருவார். அதுக்கு அவர் சைடு கேப் உண்டாகக்கூடாது. இன்றைக்கி தேவ பிள்ளைகள் செய்கிற தவறே, ஆண்டவர் திருமணத்தை நடத்தி தருவேன்னு சொல்லிட்டாருன்னா அவங்க கடனை வாங்கி என்ன செஞ்சுருவாங்க, அவசரப்பட்டு செஞ்சுருவாங்க. பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. ஆண்டவர் செய்வேன்னு சொன்னார்னா செய்வார். அப்போ நம்மளும் ஒரு முயற்சி பண்ணணுமே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் முயற்சி பண்ணணும். எப்படி பண்ணணும்னு இங்கே வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்களேன். நீங்கள் உங்கள் வழியை தான் செவ்வைப்படுத்தணும். ஆண்டவர் சொன்னதை அவர் செய்வார். இப்போ ஆண்டவர் நல்ல திருமண வாய்ப்புகளை தாராரு, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்வாருன்னு அவர் சொல்லிட்டாருன்னா அவர் கண்டிப்பாக செய்வார். ஆனால் நம்ம என்ன செய்ய தொடங்கிடுவோம், கடனை ரெடி பண்ண தொடங்குவோம். அது இதுன்னு நம்ம ஆயத்தப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உலக ரீதியாக அந்த ஆபிரகாம் போல் செகண்டாக ஒரு விஷயம், ஒரு பிளானை நம்ம ரெடி பண்ணிடுவோம். அதான் ஆபத்து. நம்ம எப்படி நம்மளை ஆயத்தப்படுத்தணும்னா, நம்ம டிசிப்ளினில் ஆயத்தப்படுத்தணும். காலையில் எழும்பி ஜெபிக்க ஆரம்பிக்கணும், அந்த விஷயங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். சொப்பனத்தை பெற்றுக்கொள்ள நைட்டு இரவு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். வாக்குவாதங்களை களையணும். இரவு நேரத்தில் பிறர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பேசிக்கொண்டு மன்னிக்காமல் நம்ம தூங்கும் பொழுது சொப்பனங்கள் உண்டாகாது. தேவ ஜனங்களே, உங்கள் பிள்ளையினுடைய திருமணத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்கன்னா, நீங்கள் நைட்டு தூங்கும் பொழுது வாக்குவாதத்தோடு கணவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு அந்த பையனை தான் கட்டணும், இந்த பிள்ளையை தான் கட்டுன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு தூங்கிட்டிங்கன்னா தேவன் சொப்பனத்தில் பேச முடியாது. உங்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொன்ன உடனே கடன்லாம் வாங்கி பிள்ளைக்காக ஒரு பைசாவை ரெடி பண்ணுறது வந்து ஆயத்தப்படுத்துகிற விஷயம் அல்ல. ஆயத்தப்பட வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதையெல்லாம் செவ்வைப்படுத்துங்க. குடும்ப ஜெபத்தை ஆயத்தப்படுத்துங்க. பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை தேடுங்க. உபாச ஜெபத்தை நிர்ணயிங்க. கர்த்தருடைய ஆவினால் ஏவப்பட்டு இரவும் பகலும் தேட ஆரம்பிங்க. அப்போ ஆண்டவர் கிளிம்ஸ் கொடுப்பார். தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது, ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது எங்கேயாவது இருந்து ஒரு டச் உண்டாகும். அது ஒரு தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம். நீங்கள் ஜெபத்தில் உங்களை ஆயத்தப்படுத்துங்க, வேத வசனத்தில் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. மீதி உள்ளதை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் இது ரெண்டையும் ஆயத்தப்படுத்தும் பொழுது சில நபர்களை உங்கள் கூட இணைப்பார். சில விஷயங்களை, நல்ல காரியங்களை உங்களுக்கு தென்பட பண்ணுவார். தன்னாலே உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் கையில் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பழம் நழுவி பாலில் விழுன்னு சொல்லுவாங்க. இது ஏசப்பா பிள்ளை கண்டிப்பாக நடக்கும். சிறையில் கடந்த யோசேப்பை பிடித்துட்டு சக்கரவர்த்தி ஆகிய பிரபுக்கு முன்னாடி போய் நிறுத்துக்கிறாங்க. பிரபு யோசேப்பிட்டு இருந்து வசனத்தை கேட்க ரெடியாக இருக்கிறார். சிறையில் கிடக்கிறவன்ட்ட வசனம் எங்கேருந்து வரும்? சிறையில் கிடக்கிறவன்ட்ட நற்செய்தி வருமா? அவனே சிறை கைதி, அவனே அடிமை, அவன்கிட்ட இருந்து நன்மை வருமா? ஆம் தேவ ஜனமே, அடிமையில் இருந்து விடுதலையின் வார்த்தை வந்தது. யோசேப்பு ஒரு அடிமை தான், ஆனால் அவனுக்குள்ளேருந்து விடுதலை உண்டானது. அவன் மூலமாக ஒரு தேசத்துக்கே விடுதலை வந்தது. தேவ ஜனமே, நம்மளுடைய சூழ்நிலையை வைத்து நான் இப்படி கஷ்டப்படுறேனே, நான் உடஞ்ச வீட்டில் இருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவர் வந்து உங்களை ஒரு காரணத்துக்காக தான் அந்த பாதையில் நடத்துகிறாரே தவிர பொண்ணு வெள்ளியும் அவருடையது. நம்ம விளையாட பெற்ற விசுவாசம் அனலாக்கப்பட அந்த விசுவாசத்துக்கு விலை உண்டு. தங்கத்துக்கும் பொண்ணுக்கும் விலை இறங்கி போகலாம், அது பொட்டரித்து போகலாம், அது அழிந்து போகலாம், அது இந்த உலகத்துக்குரியது. அதிலும் மேலான விசுவாசம்னு ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது. அது சில பாடுகள் வழியாக போனால் தான் அதனுடைய விலை கூடும். தங்கத்துக்கு விலை வந்து பழைய தங்கத்துக்கு விலை இல்லைன்னா அதை சுத்திகரிக்கும் பொழுது அதுக்கு விலை கூடுகிறது. இதே போல் தேவ ஜனமே, உங்கள் விசுவாசத்துக்கு விலையை கூட்டணும்னா நீங்கள் உபத்திரத்தில் கடந்து போனவர்களாக இருக்கணும்.
உபத்திரவப்படாதவர்கள் கிறிஸ்தவர்களே இல்லை. அதனால் சில உபத்திரவத்தில் ஆண்டவர் கொண்டு போவார். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. அப்படி என்றால் என்ன? எல்லா தேவ ஜனங்களுக்கும் ஏதோ ஒரு உபத்திரம் உண்டு. பணக்கார கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்காது. ஆனால் பிள்ளை மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். திடீர்னு மனைவி இறந்து போயிடும். திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட் ஆயிரும், 2 கால் இழந்துருவாங்க. ஏதோ ஒன்று அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதற்கு, அவர்களுடைய இருதயத்தை பெருமடையாமல் வைக்கிறதற்கு கர்த்தர் ஒரு முள் கொடுத்துருப்பார். தேவ ஜனங்களே, எல்லாருக்கும் ஒரு சின்ன முள் இருக்கும். அந்த முள், அதை பற்றி தான் அன்று சிலுவைன்னு சொல்லுகிறார். என் சிலுவை சுமந்து கொண்டு வான்னு சொல்லுகிறார். தேவ ஜனமே, அப்பந்தான் கிறிஸ்து வெளிப்படுகிறார். அதனால் நீங்கள் உங்கள் வழிகளை செவ்வாய்ப்படுத்தினீங்கன்னா தேவனுடைய ரட்சிப்பு உங்களை தேடி வரும். உங்கள் வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிறது தேவனோடு நெருங்கிறது, அவருடைய வார்த்தையை கேட்கறது, இரவு நேரத்தில் சொப்பனங்களை பெற்றுக்கொள்ள உங்களை ஆயத்தப்படுத்தி தூங்குறது. உலக விஷயங்களை பார்த்து கொண்டு அப்படியே தூங்குறதல்ல, உங்களை ஆயத்தப்படுத்தி தூங்குறது. அதிகாலையிலே எழும்பி தேடுகிறது, உபாச ஜபங்களை நிர்ணயிக்கிறது, நல்ல ஒரு ஆவிக்குரிய ஃபெல்லோஷிப்பில் இணைகிறது, கர்த்தர் சொன்ன பிரமாணங்கள் இருக்கிறது, ஞானஸ்தானம் எடுக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்ப, ஞானஸ்தானம் எடு, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு திருவிருந்து எடு, சபை கூடுதலை விட்டு விடாதெல்லாம் வேதம் கண்டிப்பாக சொல்லுகிறது. நம்ம ஆசீர்வாதங்களை மட்டும் ஏசப்பாட்ட பெற்றுக்கொள்ளும் நினைச்சா சத்தியத்தை கீழ்ப்படிந்தால் தான் ஆசீர்வாதம். இன்றைக்கு நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சைனஸ் வியாதியினால், டியூபர்குலோசிஸ் என்ற டிபி வியாதியினால் மறிக்க கடந்த என்னுடைய தகப்பன் சுவிசேஷத்தை முதமாக கேட்குறாரு. பிஜேபியில் இருந்தார், மாநில இளைஞர் அணியில் இருந்த ஒரு நபர். அவர் எந்த ட்ராக்ஸ் கொடுத்தாலும், எந்த சுவிசேஷம் அறிவித்தால் அவர்களை எதிர்ப்பார், அடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபர் எல்லா சாமியும் தேடி பார்த்த பொழுது எங்கேயும் விடுதலை வரல. அப்போ ஒரு டெலிவரன்ஸ் ஜீசஸ்ட்ட கிடைக்கும், பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்னு சொன்ன உடனே அதை அப்படி கீழ்ப்படிந்தார். அவங்க சுவிசேஷம் சொன்னவங்க சொன்னாங்க, நீங்கள் மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டுட்டு ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. உடனடியாக போனார், ஞானஸ்தானம் எடுத்தார். அந்த தொட்டிலே அவருடைய சைனஸ் வியாதி காணாமல் போனது. வெளியே வரும்பொழுது புது மனிதனாக வந்தார். இன்றைக்கி ஒரு பாஸ்டராக இருக்கிறாரு. அவருடைய பிள்ளையாகிய என்னைய ஒரு மந்திரவாதியாக மாற்றணும்னு நினச்சாரு. ஏன்னா அவருக்கு விரோதமாக யாரெல்லாம் மந்திரம் செய்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நான் மந்திரவாதியாக மாறி, அவருடைய பிள்ளையாகி நான் வெளி தேசங்களில் பல இடங்களில் போய் கற்றுக்கொண்டு மந்திரம் செய்த எல்லாவனுக்கும் நான் பலி வாங்கணும்னு சொல்லி என்னுடைய தகப்பன் என்னை மந்திரவாதியாக இருக்கணும்னு, தாயின் கருவில் இருக்குன்னு நினைக்கும் பொழுது, எங்கள் அப்பா நினைக்கிறதுக்கு முன்னாடியே என்னை ஒருவர் தாயின் கருவுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே என்னை முன்குறித்தார். அவர் தம்முடைய ஊழியக்காரனாக என்னை முன்குறித்தார். அப்போது தேவ ஜனங்கள் உடனே கீழ்ப்படியணும். ஞானஸ்தானம் எடுக்கணும்னா உடனே எடுக்கணும். பைபிள் என்ன சொல்லுதோ அதை உடனே நம்ம செய்யணும். இதில் நம்ம காலம் தாழ்த்தக்கூடாது. இதுதான் நம்ம வழிகளை ஆயத்தப்படுத்துகிறது. நம்ம ஆயத்தப்பட்டோம்னா கர்த்தர் நமக்காக யுத்தங்களை பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா தேவ ஜனங்களும் செபிப்போமா? கர்த்தர் என்ன இடைப்படுகிறாரோ அதை செய்யுங்க. திருவிருந்து எடுக்க சொல்கிறாரா? சபையோடு இணைந்து ஆயத்தப்பட்டு திருவிருந்தில் கலந்து கொள்றதுக்கு முன்னாடி உங்களை ஆண்டு ஞானஸ்தானம் எடுக்க நடத்துவார். அதுக்கு முன்னாடி நீங்கள் மனம் திரும்பணும். மனம் திரும்புறது இமயமலை ஏறுற விஷயம் கிடையாது. கையை காலை காய்க்க வைக்கிற விஷயம் கிடையாது. தன்னைத்தான் காயப்படுத்துகிற விஷயம் கிடையாது. நான் செஞ்ச பாவத்துலேருந்து என்னை மன்னிங்கப்பான்னு ஏசப்பாவை பார்த்து கேட்குறது தான். ரொம்ப எளிமையான விஷயமாக மாறிட்டு ரட்சிப்பு. விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் விசுவாசிக்கணும். மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு சபையோடு இணைக்கப்பட்டு நல்ல உபதேசங்களை கேட்டு ஆவியில் வளர்ந்து திருவிருந்தில் பங்கு பெற்று கர்த்தருடைய வருகை மட்டும் சபையில் நிலச்சிருக்கக்கூடிய தீர்மானங்களை ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். நிறைய பேர் புதுசாக அதை கேட்டுக்கொண்டு இருப்பீங்க, புதுசாக ரசிக்கப்பட்டவங்க இருப்பீங்க. நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் இருந்து இதை கேட்குறேன்னு யாராவது இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் போடுங்க. உங்களை பேரை சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தேவ ஜனங்களே, நான் புதுசாக கேட்குறேன், நான் இயேசுவை இது வரைக்கும் ஏற்றுக்கொண்டதில்லை, நான் ஞானஸ்தானம் எடுக்கலை, நான் புதுசாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ப்ரையர் டைம் சேனல் மூலமாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்கன்னா கீழே கமெண்டில் போடுங்க. நாங்கள் உங்களுக்காக செபிக்கிறோம். சீக்கிரமாக ஏசப்பா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நீங்களும் ஞானஸ்தானம் எடுப்பீங்க, நீங்களும் சாட்சியாக மாறுவீங்க, தேவ பிள்ளையாக மாறுவீங்க. பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு. எல்லாரும் செபிப்போமா? அன்பான ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த சத்தியங்களை கேட்டு இந்த அதிகாலை ஜெபத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே தன்னை கிரயமாக ஆண்டவரே கொடுத்த அந்த ஆண்டவருடைய நாமத்திற்காக தன்னை கிரயமாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த வசனத்தின்படி எங்களை ஆயத்தப்படுத்த, எந்த துக்கத்தினையும் உங்களை சோத்தரிக்க எங்களுக்கு கிருபை தந்து ஆசீர்வதிங்க. இந்த காலை வேளையில் உங்கள் கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக நன்றி. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாளில் உள்ள எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே, ஒவ்வொரு பேரையும் கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க. வேலை இல்லாமல் இருக்கிறவங்க உண்டு, வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க. வியாதியில் இருக்கிறவங்க உண்டு, வியாதியை குணப்படுத்தி அவர்களை எழுப்பி நடக்க பண்ணுங்க. ஆண்டவரே, பயத்தோடு இருப்பாங்க, கடன் இருக்குதே, டியூ இருக்குதே,
ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, காலேஜ் ஃபீஸ் கட்டணுமே, வீட்டு வாடகை கட்டணுமே, டியூ இருக்குதே, லோன் இருக்குதே, எல்லாருடைய கண்ணீரையும் தொடங்க ஆண்டவரே. இந்த இன்னல்கள் மத்தியில் அவர்கள் நல்ல நல்ல சத்தியங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை உயர்த்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்காக, தேவ மனிதர்களுக்காக, தேவ மனுஷிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் கைகள் தளராமல், கால்கள் தளராமல் அவர்கள் எழும்பி ஊழியங்களை செய்ய அவர்களுக்கு நீர் ஒரு விசை கூட கிருபையை கட்டளையிடுவீராக. பிஸ்னஸ் செய்கிறவங்க பயந்து கொண்டு இருப்பாங்க, அந்த பயத்தை மாற்றுவீராக. பில்லி சூனியம் தாக்குமோ, யாராவது எனக்கு விரோதமாக செய்துட்டாங்களோ அந்த பயமெல்லாம் மாறி காண்டாமிருகத்தின் பலனை கொடுங்க, தைரியத்தின் ஆவியை கொடுங்க. எல்லாருக்கும் இந்த காலை வேளை இன்பமாக இருக்கட்டும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீதியின் சூரியனாகிய நீர் எங்கள் இருதயத்தில் உதிப்பீராக. எங்களை தாழ்த்தி அணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிதாய் பார்க்கிறவர்கள், ஞானசானம் எடுக்காதவங்க உங்கள் பேரை கீழே பதிவிடுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் உங்களை ஞானசானம் எடுக்கிறதுக்கு உதவி செய்வார். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்றைக்கி இரவு 9 மணி அளவில் ப்ரைட் டைம் வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிருங்க. அதில் வருகிற லிங்க்கில் இணைஞ்சு கொள்ளுங்கள். நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் நல்ல ஒரு ஆவிக்குரிய பதிவோடு உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.